முருகன் அருளோட ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? திருச்செந்தூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல அருண் அப்படிங்கிற ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் குடும்பம் ரொம்ப ஏழ்மையானது. அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். ஒரு அண்ணா, தங்கை, தம்பி இருந்தாங்க. எல்லார் வாழ்க்கையும் அவன் தான் முன்னுக்கு கொண்டு வரணும். அவனுக்கு நிறைய பொறுப்புகள் இருந்தது. ஆனா வேலை கிடைக்கவே இல்லை. வாழ்க்கை ரொம்ப சிரமமா இருந்தது. அருணுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. முருகன் துணை இருந்தால் என் சிரமமும் கடந்து போகும் அப்படிங்கிறது தான். ஒரு நாள் கிராமத்துல இருந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு நடந்தே போலாம் அப்படின்னு முடிவு செஞ்சான். நடந்து போனான். பாத யாத்திரை தொடங்கிட்டான். ஒரே வெயிலு. கால்ல செருப்பு கூட இல்லாம அவன் மனசுல முருகனை வேண்டிக்கிட்டே ஜபம் செஞ்சுக்கிட்டே நடந்து போனாங்க. பாதியில தாகம் அதிகமாயிடுச்சு. மயக்கமாயி கீழே விழுந்துட்டான். அப்போ அங்கே ஒரு முதியவர் வர்றாரு. தண்ணி தெளிச்சாரு. குமரனின் அருள் எப்போதும் உன்னோடு இருக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த முதியவர் மறைஞ்சு போயிடுறாரு. அவன் கண் விழிச்சு பார்த்தா யாருமே அங்க கிடையாது. ஆனா முருகன் குரல் மாதிரி அவனுக்கு கேட்டது உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள. அருண் மனசுக்குள்ள சொன்ன ஒரே வார்த்தை, முருகா, எத்தனை சிரமம் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி கடந்து வந்து உன்னை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டாங்க. அவன் நினைச்சபடியே திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் கண்குளிர முருகனை பார்த்து தரிசனம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த ஒரே வாரத்துல அருணுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. அவன் குடும்பமும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி நல்ல நிலைமைக்கு வந்தாச்சு. அப்ப அருண் சொல்ற வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, முருகன் துணை இருந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. நம்மளுக்கும் தாங்க, முருகன் இருந்தால் வாழ்க்கையில் தோல்வியே இல்லை.